ஹாய் சோழன் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் தான் ஆடுதுறையில மிக சிறப்பா இயங்கி வந்துட்டு இருக்க சிஸ்டாக் லேர்னிங் சென்டர். இந்த சுதந்திர தினத்தை இங்க உள்ள சிஸ்டாக் லேர்னிங் ஸ்டூடெண்டோட தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஹாய், நாங்க எங்கேருந்து வந்திருக்கோம் தெரியுமா? நாங்க ஆடுதுறையில உள்ள சோழன் மீடியால இருந்து வந்திருக்கோம். இப்ப நம்ம என்ன செலிப்ரேட் பண்றோம் தெரியுமா? சவுண்டா சொல்லுங்க. எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டேன்னு தெரியுமா? சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு கேம் விளையாடலாமா? சரி, கேம் விளையாடணும்னா ஃபர்ஸ்ட் டீம் பிரிக்கணும்ல, ஓகேவா? நீங்க ஒரு டீம், நீங்க ஒரு டீம். கேமோட நேமை நான் சொல்றேன், டீமோட நேமை நீங்க சொல்லணும், ஓகேவா? கேமோட நேம் வந்து பபிள் கம், ஓகேவா? நான் ஒரு வேர்ட் சொல்வேன், அந்த வேர்டுக்கான ரிலேட்டிவான வேர்டை நீங்க மாத்தி மாத்தி சொல்லணும். யாரோட ஸ்டாப் ஆகுதோ அந்த டீம் வந்து வின் பண்ண மாட்டாங்க. யார் சொல்றாங்களோ அந்த டீம் வந்து வின் பண்ணுவாங்க, ஓகேவா? இப்போ நான் கிட்ஸ்ன்ற வேர்டை சொல்றேன், அதுக்கு ரிலேட்டிவா நீ எந்த வேர்ட் வேணாலும் சொல்லலாம். சொல்லுங்க, கிட்ஸ். கிட்ஸ்க்கு ரிலேட்டிவான வேர்ட் சொல்லுங்க. அடுத்து நெக்ஸ்ட் உங்க வேர்ட் சொல்லுங்க. சில்ட்ரன். சில்ட்ரனும் கிட்ஸ்க்குள்ள தான்டா. இப்போ சில்ட்ரனுக்கு வந்து டாய்ஸ் பிடிக்கும், அந்த டாய்ஸ்க்கு ரிலேட்டிவான வேர்ட் சொல்லுங்க. ஏதாவது ஷாப்ல கிடைக்கும், ஓகே. ஷாப்ல சொல்றீங்களா? சொல்லுங்க. 5 4 ஃபேக்டரி இண்டஸ்ட்ரி ஒண்ணுதானே? 3 2 1 ஜான் சீரானி டீம்னா வின் பண்ணிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வேர்ட் சொல்றேன், அதுக்கு ரிலேட்டிவான வேர்டை கண்டினியூ பண்ணுங்க, ஓகேவா? இப்போ மேங்கோ, ஓகேவா? அதுக்கு ரிலேட்டிவான வேர்டை சொல்லுங்க. ட்ரீ, ஓகே. சீட். என்னது? சீட், ஓகே. சீடுக்கு ரிலேட்டிவான வேர்ட் சொல்லுங்க. புரியல. ரூட்ஸ் க்கு ரிலேட்டிவான வேர்ட் ஸ்ட்ராங். பிரான்ச்சஸ். பிரான்ச்சஸ்க்கு ரிலேட்டிவான வேர்ட் லீவ்ஸ். லீவ்ஸ்க்கு ரிலேட்டிவான வேர்ட் ஸ்டெம்பா. ஸ்டெம்ப்க்கு ரிலேட்டிவான வேர்ட் ஃப்ளார். ஃப்ளாருக்கு ரிலேட்டிவான வேர்ட் பெட்டல். பெட்டலுக்கு ரிலேட்டிவான வேர்ட் கலர்ஃபுல். கலர்ஃபுல்க்கு ரிலேட்டிவான வேர்ட் என்னது? பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல் சொல்லிருக்காங்க. பட்டர்ஃப்ளை. என்னது? ஹனியா? ஹனி, ஓகே. ஹனி சொல்லிருக்காங்க. பீ. ஹனி பீ. பீக்கு ரிலேட்டிவான வேர்ட் புரியல. ஒட்டர் பீ சேம் தான். நெக்ஸ்ட் ட்ரீ ஹவுஸ் சொல்லிருக்காங்க, அதுக்கு ரிலேட்டிவான வேர்ட் சொல்லுங்க. எல்லோ கலர் சொல்லிருக்காங்க. லெமன். டெர்மரிக். 5 4 அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். இப்போ ஜான்சி ராணி டீம் வந்து 1 பாயிண்ட் எடுத்து வின் பண்ணிருக்காங்க, ஓகேவா? அவங்களுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? கிளாப் பண்ணுங்க. நேதாஜி டீம் வந்து 1 பாயிண்ட்ல தான் மிஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, நெக்ஸ்ட் டைம் வின் பண்ண கிளாப் பண்ணலாமா? கிளாப் பண்ணுங்க, ஓகேவா? இப்ப போத் பார்ட் வின்னர்ஸ் தான், ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து கிளாப் பண்ணிக்கோங்க. கேம்குள்ள போலாமா? போலாம். நெக்ஸ்ட் கேமோட நேம் வந்து கண்ணும் கண்ணும், ஓகேவா? இந்த கேம் என்னன்னா, இந்த டீம்ல இருந்தோ அந்த டீம்ல இருந்தோ யாரோ ஒருத்தர் வருவீங்க, அவங்க கண்ணை
போடுறாங்களோ அந்த டீம் வந்து வின் பண்ணும். ஓகேவா? இப்போ நேதாஜி டீம்ல இருந்து யார் வரா? சரி வாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நேம் என்ன? சைவா. சைவா. ஓகே. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 6th. சரி உங்க கண்ணை கட்டி கேம் பண்ணலாமா? சரி ஓகே. போய் கண்ணை கட்டிடுவாங்க. கையில சாக்லேட் தரேன். ரவுண்ட் போடு. ஓகேவா? சரி வாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி ஓகே. டைப்பா வந்துட்டு ரவுண்ட் போட்டிருக்காங்க. அவங்க கண்ணை திறந்து இந்த ரவுண்டா என்னன்னு கேட்குமா? எப்படி? சரி ஓகே. இப்போ ஜான்சி டீம்ல இருந்து ஒருத்தவங்களை கூப்பிடலாமா? சரி வாங்க. யார் வரா? 8th படிக்கிறீங்க. சரி ஓகே. கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? விளையாடுறீங்களா? சரி ஓகே. போய் கண்ணை கட்டிட்டு வரீங்களா? கட்டி. ஐயோ இங்க படுத்துற இன்சினால தாங்க முடியலையே. ஓகேவா? சாப்பிட்டு இந்த ரவுண்ட் போட சொல்லிடுமா? சரி ஓகே. போய் ரவுண்ட் சரி கண்ணு வந்து நீங்க போட்டுக்கிற ரவுண்ட் பாக்குறீங்களா? இந்த சர்க்கிள் யாருது? அப்ப திரும்பவும் ஜான்சி டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம 2 கேம் விளையாடிட்டோம். ஃபைனலா ஒரு கேம் விளையாடலாமா? ஓகே. கேமோட நேம் வந்து முடிஞ்சா கண்டுபிடி. ஓகேவா? ஓகே. நான் இப்போ ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்க பாருங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் சொல்வேன். நீங்க எல்லாருமே திரும்பி அந்த பக்கம் பார்க்கணும். இந்த பையன் வந்து நான் சொல்ற ஆக்ஷனை கேட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு கன்வே பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்க எல்லாம் இந்த பக்கம் திரும்பிக்கோங்க. 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இப்போ இந்த ஆக்ஷனை உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணு. சரி ஓகே. இன்னும் ஒரு வாட்டி பண்றேன். 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அதுல உனக்கு என்ன புரிஞ்சுது அதை பண்ணி காட்டு. இதுதான் நம்ம வந்து பண்ணோமா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தவங்களை விட்டு பண்ணி காட்ட சொல்லுவோமா? ஓகே. இப்போ நீங்க பண்ணுங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இப்படி பண்ணி காட்டினது லாஸ்ட்ல எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா?
ஜான்சி டீம்ல இருந்து கேர்ள்ஸ் வந்து விளையாடுறீங்களா? இப்போ பாய்ஸ் வந்து எப்படி மாஸ்க் காட்டினாங்களோ அந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து கெத்து காட்டணும். ஓகேவா? இப்போ நான் ஆக்ஷன் சொல்றேன், பண்ணிடுறீங்களா? வாங்க சொல்லித்தரேன். 1 2 3 4 5 6 7. ஒரு டைம் தான். உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை உங்க ஃப்ரெண்டுக்கு காமிப்பேன். James Bond. என்னடா இவங்க பண்ணதான் நம்ம சொல்லி கொடுத்தோமான. ஃபர்ஸ்ட் பண்ணவங்கள வச்சு கேட்டலாமா? யார் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க? வாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எப்படி பண்ணி காட்டினேன்? இப்படி பண்ணி காட்டினேன். நீங்க எப்படி பண்ணீங்க? ஓகே, சூப்பர். கிளாப் பண்ணுங்க. உங்க நேம் என்ன? சஃப்ரீத். சஃப்ரீத். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 8th. ஓகே. நீங்க தானே கண்ணும் கண்ணும் கேம்ல வின் பண்ணது? ஓ சூப்பர். ஓகே. இப்போ உங்க டியூஷனோட நேம் என்ன? சிஸ்டர். சிஸ்டர். ஓகே. உங்க டியூஷன்ல உங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? பெஞ்சிலலாம் உட்கார வைக்கிறேன். எல்லா டியூஷன்லயும் கீழே உட்கார வைப்பாங்க, இல்லைன்னா வெளியே உட்கார வைப்பாங்க. அது மாதிரி கேமராலாம் அங்கே அதிகமாக வச்சிருக்காங்க. சைக்கிள் காணா போயிட்டுனா கேமராவில் பார்த்துக்கலாம். அப்புறம் நிறைய இடத்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. ரோபோட் அந்த மாதிரி சொல்லிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மிஸ்ஸு 3 மிஸ்ஸு, 12th ஒரு மிஸ்ஸு. முன்னாடி 10th இருந்தாங்க, இப்போ 12th வந்துட்டாங்க. அதனால எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் தொழுவ கூட டைம் கொடுக்குறாங்க. உங்க டியூஷன்ல ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இருக்கா? எதுவும் இல்லை. எதுவுமே இல்லையா? சரி, ஓகே, சூப்பர். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த டீம்ல இருந்து வேற யார் வரீங்க? உங்க நேம் என்ன? லபீபா தஸ்னீம். லபீபா தர்ஷினி. ஓகே. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 5th standard. ஓகே. உங்க டியூஷன் நேம் என்ன? சிஸ்டர் லேர்னிங் சென்டர். ஓ சூப்பர். ஓகே. உங்க டியூஷன்ல உங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? பெஞ்ச் வச்சிருப்பாங்க. மற்ற டியூஷன்ல எல்லாருமே வீட்டுக்குள்ள கீழே உட்கார வைப்பாங்க. இங்க பெஞ்ச் வச்சிருப்பாங்க. சிசிடிவி வச்சிருப்பாங்க சேஃப்க்கு. சைக்கிள் எடுத்து தனியா இடம் கொடுத்துருவாங்க. 3 கிளாஸஸ் இருக்கும். 3 கிளாஸஸ்க்கும் ஒவ்வொரு மிஸ் போட்டுருவாங்க. தனியா பார்த்துப்பாங்க, பத்திரமா பார்த்துப்பாங்க. ஓகே, சூப்பர். ஆனா எல்லா மிஸ்ஸுமே புரியுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஓ சூப்பர் சூப்பர். அது இல்லாம என்ன டவுட்னாலும் சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். ஓகே. உங்க டியூஷன்ல உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதா இருக்கா? எதுவுமே இல்லையா? ஓகே. உங்களுக்கும் எதுவுமே இல்ல. ஓகே. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஜான்சி டீம்ல இருந்து 2 பேர் வந்து பேசிட்டாங்க. நேதாஜி டீம்ல இருந்து யாரும் வர மாட்டீங்களா? நீங்க வரீங்களா? சரி, ஓகேவா. உங்க நேம் என்ன? அருணா. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 8th. ஓகே. உங்க இன்ஸ்டிடியூட் நேம் என்ன? சிஸ்டர் லேர்னிங் சென்டர். ஓகே. உங்க இன்ஸ்டிடியூட்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? மிஸ்லாம் அவ்வளோவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மிஸ்லாம் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறாங்க. நிறைய சொல்லி தராங்க. தெரியாத சொன்னால் நிறைய தடவை கேட்டாலும் சொல்லித்தராங்க. எவ்வளோ தடவை கேட்டாலும் சொல்லித்தராங்க. ஜாலியாகவும் பேசுகிறாங்க, அன்பாகவும் நடந்துக்கிறாங்க. ரொம்ப இந்த டியூஷன் பிடிச்சிருக்கு. கிட்டகவும் இருக்குது. காசும் ஃபீஸும் கம்மியாக இதுக்கு ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கேட்குறாங்க. இது அவ்வளோதாங்க. சரி, ஓகே. உங்க டியூஷன்ல உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை, எல்லாமே பிடிச்சதுதான். உங்களுக்கும் எதுவுமே பிடிக்காத விஷயம் இல்லை. சரி, ஓகே. எல்லாம் கிளாப் பண்ணுங்க.
சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஈகை அறிவு சமூக மேம்பாட்டு செயல் அறக்கட்டளை சேரிட்டபிள் இன்டெலிஜென்ட் சோசியல் டெவலப்மெண்ட் ஆக்ஷன் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்டோடைய நிறுவன தலைவர் நான். என்னுடைய பேர் நீ ஹாமித் ரசி. இவர் முகமது ரிஃபாய், இவர் செயலாளராக இருக்கிறார் எங்களுடைய அறக்கட்டளையில். இவர் சஃபீக் ரஹ்மான், இவர் பொருளாளராக இருக்கிறாரு. இந்த அறக்கட்டளை நாங்கள் மிக முக்கியமாக துவங்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எங்களுடைய கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் அவர்களுடைய கல்வியில் மேம்பாடு அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் எங்கள் ஊரில் உள்ள இளைஞர்களை எல்லாத்தையுமே நாங்கள் ஒருங்கிணைப்பு பண்ணி ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னு நாங்கள் நியமனம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட கோஆர்டினேட்டர்ஸை நியமனம் பண்ணி இந்த அறக்கட்டளையை துவங்கி அதுக்கு மேலே நம்ம என்னென்ன பண்ணணும்னு ஒரு கலந்தாலோசனை பண்ணி நம்ம ஊருக்கு இப்போதைக்கு ஒரு கற்றல் மையம் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. இந்த கற்றல் மையத்தின் மூலமாக நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான கேட்டகரியான கம்யூனிட்டிஸ் இங்கே இருக்குது. ஒன்று பிசி, இன்னொன்று எம்பிசி, இன்னொன்று பிசி முஸ்லீம், இன்னொன்று எஸ்சி. இந்த 4 கேட்டகரி கம்யூனிட்டிஸ் உள்ள அந்த பீப்புள் அவங்க எல்லா வகையிலுமே மேம்பாடு அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு சென்டர் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா இதன் மூலமாக மாணவர்கள் பயன்படுவாங்க. அந்த மாணவர்களுக்கு அல்டிமேட் கோலா என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, அவங்க ஒரு அரசு அதிகாரியா போய் உட்காரணும், ஒரு நல்ல டாக்டர்ஸா போய் உட்காரணும், நல்ல இன்ஜினியர்ஸா போய் உட்காரணும், பெரிய பெரிய இடத்துல எங்களுக்கு தெரியாதது கூட அவங்க நிறைய தெரிஞ்சு போய் உட்காரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை நம்ம இந்த கற்றல் மையத்தின் மூலமாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில ஒரு கற்றல் மையத்தை நாங்கள் உருவாக்கணும். இந்த கற்றல் மையத்துல கிட்டத்தட்ட ஒரு 70 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த 70 மாணவர்களுக்கும் இப்போ நாங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் டியூஷன் கிளாஸஸ் எடுக்கிறோம். இந்த பருவத்திலேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அவங்க 12th முடிச்சு காலேஜ் போகிறதுக்கும் நம்மளே கைடன்ஸ் கொடுக்குறோம். அவங்களுக்கு காலேஜுமே நம்ம சேர்த்து விடுறோம். அப்போ எங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு பிரீஃபான என்ன லைஃப்ல நமக்கு தேவைப்படுது, இந்த உலகத்தை நம்ம எப்படி சர்வைவ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பை அவங்க பார்த்துக்க போறாங்க. அதனால நாங்கள் இந்த அறக்கட்டளையை துவங்கி 1 வருஷம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்கிறோம். இனிமேலும் கொண்டு போகிறதுக்கு எல்லா வகையான ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த 1 வருஷத்துல ஃபர்ஸ்ட் முக்கியமாக ஆரம்பிச்சது கற்றல் மையம். இந்த கற்றல் மையத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு கிளாஸுக்காக டியூஷன் எடுத்துட்டு இருந்தோம். இதோட நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, மாணவர்கள் ஐவி அதாவது இண்டஸ்ட்ரியல் விசிட் அவங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு ஒரு முயற்சி ஒன்று மேற்கொண்டோம். அந்த முயற்சி என்ன அப்படின்னா, ட்ரிச்சி ப்ரொபலர் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு ரோபோட்டிக்ஸ் கம்பெனிக்கு நம்ம இங்கே உள்ள மாணவர்களை நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 35 நபர்களை நம்ம இங்கேருந்து அழைச்சிட்டு போனோம். அழைச்சிட்டு போய் லைவா ஒரு ரோபோட்டிக்ஸ் அவங்க எப்படி மேக் பண்றாங்க, இந்த ரோபோட்டிக்ஸ் என்னென்னலாம் செய்யுது, அதை எந்தெந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவங்களுக்கு அதை பத்தின ஒரு நாலேஜ் தெரியணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் இண்டஸ்ட்ரியல் விசிட் நம்ம மேற்கொண்டு அங்கே நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க நம்ம முயற்சி பண்ணி கொடுத்தோம். இப்போ அடுத்தது பெண்களுக்கான வளர்ச்சி. இப்போ இன்க்ளூசிவ் growth அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்போ மாணவர்கள் மட்டும் இல்லாமல் அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வளர்ச்சி நமக்கு மிக முக்கியமான தேவை அப்படிங்கிறத உணர்ந்ததுனால ஆதரவற்ற பெண்கள், அது இல்லாமல் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய பெண்கள் அப்படின்னு ஒரு 30 நபர்களை நாங்கள் கணக்கு எடுத்து அந்த 30 நபர்களுக்கு பெண்கள் தொழில் முனைவோருக்கான வழிகாட்டல் நிகழ்ச்சி அப்படிங்கிறத நாங்கள் நடத்தணும். அதுக்கு நாங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி அது நாங்கள் இங்கே உள்ளவங்களுக்கு என்னென்னலாம் வழிகாட்டல் நம்ம கொடுக்க முடியுமோ அந்த வழிகாட்டல் நம்ம கொடுத்தோம். இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் டிஎன் லெவலில் தமிழ்நாடு அளவில் ஒரு மாடல் எக்ஸாம் நம்ம மேற்கொண்டோம். அந்த மாடல் எக்ஸாமில் நம்முடைய சென்டரை நாங்கள் உரிமையோடு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 20 நபர்கள் அந்த எக்ஸாமை மாடல் எக்ஸாமை இங்கே எழுதுனாங்க. அவங்க அந்த உண்மையிலேயே நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்லேயும் அவங்க அப்பியர் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல மார்க் வருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி பல்வேறு தரப்பு எல்லா மக்களையுமே வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க நல்லபடியாக மேம்பாடு அடையணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இங்கே நடத்துறது மட்டும் இல்லாமல் வெளியில இருந்து சிறப்பு அழைப்பாளர்களை அழைச்சி அவங்களுக்கு நிறைய கல்வி ரீதியான ஊக்கம் அளிப்பதற்கான சிறப்பு வழிகாட்டல் நிகழ்ச்சி நடத்துகிறோம். இப்போ சென்னையில இருந்து இல்ல மற்ற ஏரியாஸ்ல இருந்து நல்ல நாலேஜபிளா உள்ள ஆட்களை நாங்க வரவழைச்சு அவங்களுக்கு மாணவர்களுக்கு எப்படி புரியுமோ அவங்க அது எப்படி ஈஸியா கேட்ச் பண்ணிப்பாங்களோ அப்படி நம்ம சொல்லி கொடுத்தா அது இன்னும் ஒரு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த மாதிரியான விஷயங்களும் நாங்க 2-3 நிகழ்ச்சி அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். சார், இப்போ ஃபியூச்சர் பிளானை பொறுத்தளவுக்கு எங்களுடைய அல்டிமேட் கோல் எங்க ஊர்ல உள்ள பசங்களை எப்படியாவது அதிகார மட்டத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு தான் நாங்கள் மிஷன் பேக்போன் ஆஃப் தி சொசைட்டி 2030 அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இந்த கற்றல் மையத்தை ஓப்பன் பண்ற அன்னைக்கே இதை நான் மேடையில் அறிவிச்சேன். இப்போ அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ அதை நோக்கி நான் ஓடுறேன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே ஐஏஎஸ் அகாடமி நாங்கள் புதுசாக ஒன்று பண்ணோம் அப்படின்னா அது இப்போ நாங்கள் கிராமத்தில் இருக்கோம். அது எங்களுக்கு ரீச் கிடைக்குமா என்ன எழுதுறது எங்களுக்கு தெரியல. இது எல்லாமே கிட்டத்தட்ட
எல்லாமே சோஷியல் ஃபண்டிங் அடிப்படையில் தான் இது இயங்குது இந்த ட்ரஸ்ட். அப்போ நாங்கள் வந்து என்னன்னா ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அது எப்படின்னா சென்னையில் உள்ள ஒரு ரெப்யூட்டடான ஒரு அகாடமியோட டைப் மாதிரி வச்சு கொலாபரேஷன் வச்சு அவங்களோட நம்ம இங்கே அவங்களுடைய டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் வந்து இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அதாவது சிஸ்டர் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு இங்கே உள்ள 6th-லேருந்து 12th இருக்கிறாங்களே இந்த பசங்களை யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது அப்படிங்கிற அந்த பசங்களை லிஸ்ட் எடுத்து விருப்பம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சில பசங்க இருப்பாங்க. விருப்பம் அவங்களுக்கு ஏற்படுத்தணும்னாங்க அந்த ஏற்படுத்தினா அவங்க மனசு மாறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பசங்களையே நாங்கள் எடுத்து நாங்கள் ட்ரைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இப்போ எல்லாமே நாங்கள் பேசிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அது நடக்கும். அதே மாதிரி இப்போ இங்க தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்களுடைய வளர்ச்சியுமே நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம இந்த சொந்த ஊர்லயே இருந்து தொழில் பண்ணக்கூடிய தொழில் முனைவோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரியான கோர்சஸ் நம்ம வந்து ஒரு செஷன்ஸ் மாதிரி எடுப்போம். அவங்க வந்து இது மூலமா அவங்களுடைய தொழிலோடைய ரெவன்யூ வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரியான பண்ணிக்கிறதுக்கு உண்டான சோர்ஸை நம்ம உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான்ஸ் வச்சிருக்கிறோம். இது மட்டும் இல்லாம இப்போ நாங்கள் ஆல்ரெடி டாக்டர்ஸ் விங்கு, இன்ஜினியர்ஸ் விங்கு, அதே மாதிரி ஒவ்வொரு விங்கு நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். உமன்ஸ் விங்கு அந்த மாதிரி. இது ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் உள்ள அவங்களுக்கு தான் அந்த ஃபீல்டை பற்றி நல்லா இன்னும் தெரியும். அப்போது எங்கள் டியூஷனில் படிக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா நாங்கள் டைரெக்டாக நீட்டு படிச்சுட்டு இருக்கவங்க, நீட்டு முடிச்சு இப்போ செலக்ட் ஆனவங்க, ஆல்ரெடி டாக்டராக இருக்கக்கூடியவங்க, இந்த 3 பேர்ட்டையுமே நாங்கள் டைப் வச்சு கொடுத்துருவோம், லிங்க் ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அப்போ அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கிளியர் பண்ணலாம், எப்படி செகண்ட் ஸ்டெப்பை கிளியர் பண்ணலாம், எப்படி தேர்ட் ஸ்டெப்பை கிளியர் பண்ணலாம், அப்புறம் டாக்டர் ஆனதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டுமே நமக்கு இருந்துகிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் குரூப் 4 எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி இருக்கிறோம். நம்மளுடைய மாணவர்களை இங்கேருந்து உருவாக்கி நிறைய பேர் அரசு அதிகாரியாக உருவாக்கணும். ஏன் அப்படின்னா லஞ்ச லாவணம் இல்லாமல் நம்ம இந்திய திருநாட்டை உருவாக்கணும் நம்ம நினைக்கிறோம், நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சொல்றதோட இல்லாமல் களத்தில் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1 4 ஆச்சு, 4 40 ஆச்சு, இப்போ 40, அந்த 40 இல்லாமல் 70 ஆகி இங்கே இப்போ நம்ம விருச்சமா இருந்துட்டு இருக்கு. அப்போ இது இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த லஞ்ச லாவணை இல்லாத ஒரு இந்திய திருநாட்டை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற லட்சியம் உண்மையிலே நிறைவேறும். இது அவனியாபுரத்தோட சுருக்கிடாம இந்த வீடியோவை நீங்க பாக்குற மக்கள் உங்க ஊர்லயே இதெல்லாம் நீங்க செயல்படுத்த முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே இந்திய நாடு லஞ்ச லாவணியம் இல்லாம நேர்மையான நாடாக விளங்கும். அன்னைக்கு நம்மளுடைய நாடு வல்லரசு நாடாக அமையும். நன்றி. அனைவருக்கும் சிஸ்டர் அறக்கட்டளையின் இனிய சுதந்திர தின எல்லாருக்கும் விஷ் பண்ணிடலாமா? சரி, ஓகே. எல்லாரும் சொல்லுங்க. சோழன் மீடியா சார்பாக எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க. திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது ஐஸ்வர்யா.